Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 2 answer briefல 8th question பார்க்க போறோம். What are the causes of myopia? Myopia வந்து எதனாலலாம் வருதுன்னு கேக்குறாங்க. Myopia அப்படின்னா என்னன்னா ஷார்ட் சைட்டட்னஸ் தான் நம்ம மயோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு கிட்டக்க இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா நல்லா விசிபிளாக தெரியும். ஆனால் நமக்கு தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்கும், கிளியராக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டக்க இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு கிளியராக தெரியும், தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு கிளியராக தெரியாது. இதுதான் வந்து மயோஃபியா. ஸோ இது காஸ் ஆகிறதுக்கான காசஸ், அதாவது இது வரதுக்கான காசஸ்லாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபாலோட லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலன்னு சொல்கிறாங்க. அந்த ஐபாலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, அதாவது நம்ம இங்கே இமேஜில் இருக்குல்ல, இந்த ஹோல் இதுதான் நம்ம ஐபால் அப்படின்னு சொல்லுவோம். இதோட லென்த் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் மயோஃபியா காஸ் ஆகும். தென் ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த், அந்த ஃபோக்கல் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயும் நமக்கு மயோஃபியா காஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ லென்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இதை தான் நம்ம லென்ஸ், ஐ லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கல் லென்த் தான் என்னென்னா இந்த லென்ஸ் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து குறிக்கும். அதுதான் வந்து ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் வந்து என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த காஸ் எதனால இன்னொன்று காஸ் ஆகுதுன்னா, இந்த ஐ லென்ஸுக்கும் தென் ரெட்டினாக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுமா, அதாவது நமக்கு இங்கே லென்ஸ் இங்கே இருக்குது, தென் ரெட்டினா வந்து நமக்கு அதுக்கு பின்னாடி இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் வந்து ரெட்டினா. இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் மயோஃபியா காஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐபாலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஐபால், இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு மயோஃபியா காஸ் ஆகுது. தென் ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபோக்கல் லென்த்னா ஐ லென்ஸ் வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதோட இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து குறிக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் வந்து என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால தான் நமக்கு மயோஃபியா காஸ் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து அதோட காசஸ். தேங்க்யூ.